இதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேகாலயாங்கிற ஒரு மாநிலத்தில் கல்யாணம் முடிஞ்ச ஜோடியை ஹனிமூனுக்கு வந்திருக்காங்க. ஹனிமூனுக்கு வந்த இடத்துல ஒரு 3 பேரை மனைவி வர சொல்லி கணவனை போட்டு தள்ளிட்டான். ஆனால் பஞ்சம் பிழைக்க வந்த கேஸ் கிடையாது, எல்லாம் பணக்கார கேஸ் தான். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பழைய லவ்வர் கூட சேர்ந்து வாழணுமா. இந்த சண்டால சிரிக்கி முண்டை என்ன பண்ணியிருக்கணும்னா, அப்படின்னா டிவோர்ஸை வாங்கிட்டு போயிருந்திருக்கணும். அப்படின்னு இந்த பையனாவது உயிரோடு இருந்திருப்பான். இவன் என்ன பண்ணிட்டா, புருஷன் கூட உல்லாசமாக இருக்கலாம் வாங்கன்னு ஹனிமூனுக்கு கூப்பிட்டு வந்துட்டு அவன் லவ்வரை வர சொல்லி என்ன பண்ணிட்டான்னா தீர்த்து கட்டிட்டான். 3 பேரை வச்சு தீர்த்து கட்டிட்டான், கூலிப்படையை வச்சு தீர்த்து கட்டிட்டான். இதுக்கு நம்ம இந்திய கவர்மெண்ட்டு என்ன தண்டனை கொடுத்துருக்கோன்னு நினைக்கிங்க ஜி? சூப்பரான தண்டனை என்ன தெரியுமா? அந்த 3 பேரையும் கைது பண்ணியிருக்காங்க, இவளை ஜாமீனில் விட்டாங்க. சட்டத்தில் இத்தனோண்டு ஓட்டை இருந்தால் பரவாயில்ல, இந்த தண்டி ஐட்டம் அளவுக்கு நீங்கள் ஓட்டை போட்டு வச்சுருந்தீங்கன்னா அவ்வளோ வரும் இப்படி தான் அலைவாங்க. அதனால் சட்டத்தை முதல்ல மாற்றுங்க. இந்த அரிப்படுத்த அவ்வளோ கேஸுகளையும் பிடிச்சி தூக்கில் போடுங்க.